சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். வீட்டில் இருக்க விஜயா ஸ்ருதி மேலே ரொம்பவே கோவமாக இருக்காங்க. இந்த ஸ்ருதியோட அம்மா நான் பேச வரதை கூட கவனிக்காம சம்மந்தின்னு கூட பார்க்காம அந்த பேச்சு பேசிட்டு போயிருக்காங்க. எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஸ்ருதி தானே. இந்த ஸ்ருதி மட்டும் என்னை எதிர்த்து பேசாமல் நான் சொல்கிறத கேட்டிருந்தா இந்த ஸ்ருதி எதுக்காக ரவியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வேலைக்கு போகணும்? அவள் இஷ்டத்துக்கு வேலைக்கு போகிறா, இங்கே வீட்டுக்கு வரா, இதுலேயும் வீட்டு வேலை எதையுமே செய்கிறதில்ல. அப்படி இருந்தும் ஸ்ருதியால் நானும் என் வீட்டுக்காரரும் அவமானப்பட்டு நின்றுருக்கோம். இன்றைக்கி அந்த சுதா அந்த பேச்சு பேசிட்டு போயிருக்காங்க. இனி இங்கே ஸ்ருதி நான் சொல்கிறத மட்டும்தான் கேட்கணும். இனி ரெஸ்டாரண்ட்டுக்கெலாம் போய் வேலை செய்ய வேண்டான்னு வேலையிலேருந்து வந்த உடனே ஸ்ருதிக்கிட்ட தெளிவாக சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்னு கோவத்தில் இருக்கிறாங்க விஜயா. ஸ்ருதியும் ரவியும் பேசிக்கிட்டே ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்குள்ளே வர இதை பார்த்த விஜயா, ரவி கொஞ்சம் நில்லு, உன்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்ல உடனே ஸ்ருதியும் சரி ரவி நீ பேசிட்டு வா, நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ரூமுக்கு போகும்போது, ஏமா ஸ்ருதி நான் தான் நிற்க சொல்கிறேன்ல, உங்ககிட்ட பேசணுமா அப்படின்னு சொல்ல, நீங்கள் ரவியை தானே கூப்பிட்டீங்க, அதான் நான் என் வேலையை பார்த்துட்டு போகிறேன். ஆமாம் என்ன விஷயமா என்கிட்ட பேசணும் அப்படின்னு கேட்குறாங்க. இன்னைக்கு உங்கள் அம்மா வந்திருந்தாங்க. நீ ரவியோட ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்க்குறது அவங்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலையாம். அதனால் வாய்க்கு வந்தபடி பேசி அவமானப்படுத்தி திட்டிட்டு போயிருக்காங்கம்மா. இப்படி நாங்கள் அவங்க முன்னாடி எதுக்கு தலை குனிச்சு நிற்கணும்? நீ எதுக்குமா ரவியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வேலைக்கெலாம் போகிற அப்படின்னு கேட்குறாங்க விஜயா. அதுக்கு உடனே ஸ்ருதியும், நான் வேலைக்கு போகிறதுல எங்கள் அம்மாவுக்கு என்ன பிரச்சனையான்னு கேட்க, உன் சம்பளத்தை வாங்கி தான் நாங்கள் வீட்டு செலவுக்கெல்லாம் பார்த்துக்குறோம், வீட்டையே நல்லபடியாக நடத்துகிறோன்னு அப்படி பேசுகிறாங்க. இது வரைக்கும் நீ வாங்குகிற சம்பளத்தை நாங்கள் கேட்டிருக்கோமா? இல்லை நீ என்னை இஷ்டப்பட்டு வேலைக்கு போகிறத வேண்டான்னு தான் சொல்லியிருக்கோமா? இப்படி உங்கள் அம்மா உங்ககிட்ட பேசும்போதே நீ சொல்லி புரிய வச்சுருந்தா அவங்க எதுக்குமா வீடு தேடி எங்களை திட்டிட்டு போகிறாங்க? இங்கே பாரு ஸ்ருதி, நீ வேலைக்கு போகணும்னு நாங்கள் சொல்லவே இல்லை. நீ பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு, அதனால் நீ வீட்டில் இருந்தாலும் அதை பற்றி நான் கேள்வி கேட்க போகிறதில்ல. ஆனால் நீ வேலைக்கு போகிறது உங்கள் அம்மாவுக்கு பிடிக்கலன்னு சொல்லி அவங்க எங்களை அந்த பேச்சு பேசுகிறாங்க. நாங்கள் எதுக்குமா அவங்களுக்கு பதில் சொல்லணும்? பேசாமல் நீ நாளையிலேருந்து இங்கே உன் வேலைக்கு போனியா வீட்டுக்கு வந்தியான்னு இரு. இங்கே ரவியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு நீ போய் வேலைக்கு போகவும் வேண்டாம், உங்கள் அம்மா தேவையில்லாமல் எங்களை கேள்வி கேட்கவும் வேண்டாம் அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. அதுக்குடனே ஸ்ருதியும், எங்கள் அம்மா உங்ககிட்ட கேள்வி கேட்டால் நீங்கள் பதில் சொல்லுங்கள், நான் அவங்கள சமாளிச்சுக்கிறேன். ஆனால் வெளியில் வேலைக்கு போகக்கூடாதுன்னு மீனா கிட்ட பேசுகிற மாதிரிலாம் என்கிட்ட பேசுனீங்கன்னா உங்கள் பேச்சை கேட்கணுன்ற அவசியம் எனக்கு இல்லவே இல்லை. எனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை மட்டும்தான் நான் செய்வேன். இங்கே முத்து டிரைவிங் ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்காரு. இங்கே மீனாவும் கார் ஓட்ட கற்றுக்க சேர்ந்துருக்காங்க. இன்னொரு பக்கம் மனோஜ் அங்கே கடையில் வேலை பார்க்கும்போது மனோஜுக்கு உதவி செய்ய இங்கே ரோகிணியும் கடைக்கு போகிறாங்க. இப்படி எல்லாரும் ஒத்துமையாக இருந்து வேலை செய்கிறாங்க. ஆனால் நானும் ரவியும் அப்படி இல்லை. காலையில் போனால் வீட்டுக்கு திரும்பி வர ரொம்ப நேரம் ஆயிடுது. பேசக்கூட எங்களுக்கு நேரம் கிடைக்கிறது இல்லை. அதனால தான் ரவி கூட சேர்ந்து வேலை செஞ்சாவது கொஞ்ச நேரம் ரவி கூட இருக்கலாமேன்ற ஆசையில் தான் நாங்கள் ரெஸ்டாரண்ட்டில் வேலைக்கு சேர்ந்தேனே தவிர்த்து மற்றபடி பணம் கிடைக்கும், சம்பளம் வரும் அப்படின்லாம் நான் நினச்சி பார்த்ததே கிடையாது. மீனா முத்து மாதிரி சந்தோஷமா இருக்கணும்னா இங்கே நாங்கள் 2 பேரும் எப்பயுமே பிரியாமல் சந்தோஷமாக பேசி பழகணும். இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா வெளியில் சந்தோஷமாக போகிறதுக்கும் எங்களுக்கு எந்த ஒரு வாய்ப்பும் கிடைக்கல. அப்படி இருக்கும்போது நான் வேற என்ன செய்ய முடியும்? ரவியை என்னால் பிரியவும் முடியாது. ரவியும் நானும் அதான் ஒத்துமையாக ஒரே இடத்துல வேலை பார்க்கலாமேன்னு முடிவெடுத்தேன். இதில் எங்கள் அம்மா கேள்வி கேட்க எந்த ஒரு அவசியமும் இல்லை. நான் வேலைக்கு போகக்கூடாதுன்னு நீங்கள் சொன்ன அதை நான் கேட்க போகிறதும் கிடையாது. எப்பயும் போல் நான் வேலைக்கு போக தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்குடனே விஜயாவும், போதும் ஸ்ருதி, நான் உன்னோட மாமியார், நான் சொல்கிறத நீ கேட்டு தான் ஆகணும். அந்த மீனா மாதிரியே நீயும் எதிர்த்து பேசாத. வர வர மீனா கூட சேர்ந்துக்கிட்டு மாமியாருக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பையும் மரியாதையும் நீ கொடுக்க மாட்டேங்கிற. இந்த வீட்டுக்கு நீ தானே மருமகளாக வந்திருக்க. என்னைக்காவது கிச்சனில் நீ போய் வேலை செய்யணும்னு சொல்லியிருக்கனா? இல்லை இங்கே வீட்டு வேலையை செய்யும் தான் சொல்லியிருக்கனா? இல்லையே, நீ பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு, அதெல்லாம் உனக்கு செய்ய தெரியாதுன்னு உனக்கு ஏற்ற ஒரு நல்ல மாமியாராக தானே நான் நடந்துக்கிறேன். ஆனால் நீ அப்படி செய்ய மாட்டிக்கிற. எப்போ பார்த்தாலும் மீனா கூட சேர்ந்து எதிர்த்து பேசிகிட்டு இருக்க. இதெல்லாம் எனக்கு பிடிக்கல. நான் சொன்னதை தான் நீ செய்யணும். நாளையிலேருந்து ரவி உன் ரெஸ்டாரண்ட்டுக்கு ஸ்ருதி வரவும் கூடாது. ஸ்ருதியோட அம்மாவால் நம்ம வீட்டில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அதுக்கு நீ தான் பார்த்துக்கணும் ஸ்ருதி அப்படின்னு சொல்ல உடனே ஸ்ருதியும், ரவி நான் ஆசைப்பட்டு உன்னுடைய ரெஸ்டாரண்ட்டில் சேர்ந்துருக்கேன். பிரச்சனை வரதெல்லாம் நாம் தானே சமாளிக்கணும். எங்கள் அம்மா கிட்ட பேசி புரிய வைக்கிறேன். அதுக்காக மீனா மாதிரியே நான் உங்களை எதிர்த்து பேசுகிறேன்லாம் நீங்கள் சொல்லாதீங்க. மீனா எவ்வளோ பொறுமையாக வீட்டு வேலையை பொறுப்பாக செய்கிறாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்படி மீனா உங்களை என்ன எதிர்த்து பேசிட்டாங்க?
அது மட்டும் இல்லாமல் மீனா பேச்சை கேட்டுக்கிட்டு தான் நான் இப்படி செய்கிறேன்னு நீங்கள் தப்பாக பேசாதீங்க. இந்த பிரச்சனை இது எங்கள் அம்மா உங்களை தப்பாக பேசுனாங்கன்னா என்னை மட்டும் கேள்வி கேளுங்க. இதில் மீனாவை நீங்கள் எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்ல உடனே மீனாவும் அங்கே வந்து நிற்கிறாங்க. வா மீனா, உனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு முத்து மட்டும் இல்லை, இப்போ இந்த ஸ்ருதியும் இருக்கிறதுனால நீயும் ரொம்ப திமிரா பேசிகிட்டு இருக்கல்ல, ஒன்னால தான் வீட்டில் பிரச்சனை வருது. இந்த ஸ்ருதிக்கிட்ட நீ என்ன சொல்லி கொடுத்த? இங்கே பாரு, ஸ்ருதி இப்படி தேவையில்லாமல் என்னை எதிர்த்து பேசிகிட்டு இருக்கான்னு சொல்ல, அத்தை வீட்டில் என்ன பிரச்சனை நடந்தாலும் அதுக்கு நான் தான் காரணம்னு சொல்வீங்களா? நான் இந்த வீட்டில் இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கல, அதனால் வீட்டை விட்டு வெளியில் அனுப்புறதுக்கு ஸ்ருதியை ஒரு காரணமாக வச்சு என்னை கேள்வி கேட்டு திட்டாதீங்க. ஸ்ருதியோட அம்மா வந்து உங்ககிட்ட தானே பேசிட்டு போயிருக்காங்க. நீங்கள் ஸ்ருதிக்கிட்ட சொல்லி புரிய வைங்க. அவங்களுக்கு அங்கே போகிறது தான் பிடிக்கும்னா விட்டுருங்க. நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் என்ன இந்த பிரச்சனையில் வந்து கொண்டு வரீங்க? நான் எதுவும் ஸ்ருதிக்கிட்ட சொல்லவும் இல்லை, என்னால் எந்த பிரச்சனையும் வரவும் இல்லை அப்படின்னு கிச்சனுக்கு போயிடுறாங்க. பாத்தியா ரவி, இந்த வீட்டில் ஒரு நல்ல மருமகனா அது ரோகிணி மட்டும்தான். என் பேச்சை கேட்டு மனோஜை நல்லா பார்த்துக்கிற மருமகன்னா அது நானே இந்த வீட்டுக்கு கொண்டு வந்த ரோகிணி மட்டும்தான். இந்த மீனா கொஞ்சம் கூட என் பேச்சை கேட்குறதில்ல. நீ பூ கொடுக்க போக வேண்டாம், டெக்கரேஷன் ஆர்டர் எதையும் செய்ய வேண்டான்னு சொன்னால் மீனா என் பேச்சை கேட்காம பூ கொடுக்க போகிற இடத்துலலாம் என்னை பற்றி தப்பாக பேசுகிறானா, இன்னொரு பக்கம் அந்த ஸ்ருதியும் வேலைக்கு போகிறேன்னு சொல்லி உன்னுடைய ரெஸ்டாரண்ட்டில் வேலைக்கு சேர்ந்து இப்போ அவள் அம்மா மூலமாக நாங்கள் எல்லாரும் அவமானப்பட்டு நிற்கிறோம். இதெல்லாம் எங்களுக்கு தேவையா? நீங்கள் சம்பாதிக்கிற பணத்தை தானே நாங்கள் வாங்குகிறோம். இங்கே பெருசாக மருமகன் இந்த மீனாவாக இருக்கட்டும் ஸ்ருதின்னு யாரும் எங்களுக்கு பணத்தை தரதில்லையே. ரோகிணி மட்டும்தான் மாதம் மாதம் எனக்கு 10,000 ரூபா தரா. இதில் நீங்கள் சம்பாதிக்கிற பணத்தை வச்சு தான் நாங்கள் குடும்பத்தையே நடத்துகிறோன்னு உங்கள் அம்மா அந்த பேச்சு பேசி பணத்தெல்லாம் தரோன்னு வேற சொல்கிறாங்க. இதில் உங்கள் அப்பா வேற அவ்வளோ கோவமாக இருக்காங்க ரவி. இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு தேவையா? சம்மந்தியம்மா அவ்வளோ கோவமாக பேசிட்டு போயிருக்காங்க. நீ தான் ஸ்ருதி புரிஞ்சு நடந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தை, நான் வேணும்னா மாதம் மாதம் உங்களுக்கு அந்த ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற சம்பள பணத்தை கொடுத்துட்றேன். ஆனால் என்னை வேலைக்கு போக வேண்டான்னு சொல்லாதீங்க. பணத்தை பார்த்தா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல. நான் பணம் தரேன்னு சொன்னால் கண்டிப்பாக வேலைக்கு போக நீங்கள் ஒத்துப்பீங்கன்னு தெரியும். பணத்து மேலே உள்ள ஆசையில் அந்த வேலைக்கு நான் போகலை. ரெஸ்டாரண்ட்டில் எவ்வளோ பணம் எனக்கு சம்பளமாக கிடைக்குதோ உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன். ஆனால் மீனா மாதிரி இப்படி அங்கே போகாத இங்கே போகாத இந்த வேலையை செய்யாதன்னு என்னெல்லாம் நீங்கள் பேசுனீங்கன்னா நான் கண்டிப்பாக அதுக்கு சம்மதிக்க போகிறதும் இல்லை, அதுக்கு உங்களுக்கு மரியாதை தரப்போகிறதும் கிடையாது. எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது ரவி, நீ வா, நம்ம போய் ரெஸ்ட் எடுக்கலாம். உங்கள் அம்மா தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி இங்கே விஜயாவுக்கு சரியாக பதிலும் சொல்லாமல் கண்டுக்காமல் அவங்க பாட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. இங்கே உடனே ரவி ஸ்ருதிக்கிட்ட சொல்கிறாங்க, உன் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி இப்படிலாம் எங்கள் வீட்டில் வந்து பிரச்சனை செய்யாதீங்கன்னு சொல்லு. நீயே விருப்பப்பட்டு தான் வேலைக்கு போகிறேன்னு உன் அம்மா அப்பாவுக்கு தெரியணும். அதனால் அவங்க வந்து இப்படி பேசிட்டு போகிறதுனால என் அப்பா எவ்வளோ மனசு வேதனைப்படுவாங்க ஸ்ருதி. எந்த தப்புமே செய்யாத என் வீட்டில் உள்ளவங்க எதுக்கு உன் அம்மா முன்னாடி அவமானப்பட்டு நிற்கணும்னு சொல்ல. அதுக்கு உடனே ஸ்ருதியும், நீ கவலைப்படாத, என் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நான் புரிய வைக்கிறேன். ஆனால் விஜயாத்தை சொல்கிற மாதிரி என்னாலலாம் ரெஸ்டாரண்ட்டுக்கு வேலை செய்ய வராமலாம் இருக்க முடியாது. இதில் என்ன பேசும்போது மீனாவை வேற திட்டுறாங்க. அதுதான் என்னால் தாங்கிக்க முடியல. உன் அம்மா திருந்தவே மாட்டாங்களா? இந்த வீட்டில் ரோகிணியை மட்டும்தான் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. என்னையும் மீனாவையும் பார்த்தா உங்கள் அம்மாவுக்கு எப்படி தெரியுது? நான் என்ன தப்பாக செய்கிறேன்? வேலைக்கு தானே போகிறேன். இதெல்லாம் எங்கள் அம்மா தான் புரிஞ்சுக்கலனாலும் உங்கள் அம்மாவாவது எனக்கு கொஞ்சம் பக்குவமாக பேசாமல் என்ன பேச்சு பேசுகிறாங்க பாத்தியா அப்படின்னு சொல்லி இங்கே ரவியும் ஸ்ருதியும் பேசிக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் மீனா இங்கே கிச்சனில் வேலை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு ஃபோன் வருது. உடனே மீனாவும் என்ன ஏதுன்னு எடுத்து பேச அவங்களுக்கு ஒரு பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் கிடச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே மீனாவும், சரி சார், நான் நேர்லேயே வந்து பார்த்து உங்களை பேசிக்கிறேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக வீட்டு வேலை எல்லாத்தையும் இங்கே சீக்கிரமாக செஞ்சுட்டு அவரை வேற போய் பார்க்கணுமே அப்படின்னு கிளம்பிட்டு இருக்காங்க. அந்த சமயம் அங்கே வந்த விஜயா, என்னாச்சு மீனா, ரொம்ப சந்தோஷமாக கிளம்புற? என்ன உங்கள் அம்மா ஃபோன் பண்ணி உன்னை வர சொன்னாங்களான்னு கேட்க, அத்தை இல்லத்தை, ஏதோ ஒரு டெக்கரேஷன் ஆர்டர் நான் தான் செஞ்சு கொடுக்கணுமா, என்னை வர சொல்லியிருக்காங்க, அதான் அங்கே போகிறதுக்காக கிளம்பிட்டு இருக்கேன். பூ கொடுக்க வேற போகணும்ல அப்படின்னு சொல்ல, ஆமாம் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டியான்னு கேட்கும்போது, ஆமாத்த வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டேன், துணியை மட்டும்தான் துவைக்கல. அங்கே போய் அவர்கிட்ட பேசிட்டு இந்த டெக்கரேஷன் ஆர்டர் எனக்கு கிடைச்ச உடனே வீட்டுக்கு வந்து மீதி வேலையெல்லாம் செஞ்சிடுறேன். இப்போ நான் வெளியில் போயே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே விஜயா, ஆமாம் நீயும் சம்பாதிக்கிறேன்னு சொல்லி டெக்கரேஷன் ஆர்டர்லாம் எடுத்து செய். நாளைக்கு இந்த ஸ்ருதியோட அம்மா மாதிரி உன் அம்மாவும் வந்து நின்று என்னை கேள்வி கேட்பாங்க, என் பொண்ணை எதுக்கு வேலைக்கு அனுப்புனீங்கன்னு. இதெல்லாம் எனக்கு தேவையா? ரோகிணி மட்டும்தான் வெளியில் வேலைக்கு போனால் எனக்கு நிம்மதியாக இருக்குது. பெரிய பார்லரோட ஓனரான ரோகிணி எந்த பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமாக அவள் நல்லா சம்பாதிக்கவும் செய்கிறா, என்னையும் நல்லா கவனிச்சிக்கிறா.
இந்த ஸ்ருதியும் சரி நீயும் சரி பொறுப்பே இல்லாமல இருக்கீங்க. வீட்டு வேலையை செய்கிறதுக்கு முன்னாடி உனக்கு என்ன அப்படி டெக்கரேஷன் ஆர்டர் மேலே உள்ள ஆசையில் வெளியில் போகணும்னு நிற்கிற? அதெல்லாம் ஒன்றும் செய்ய வேண்டாம். நீ வீட்டு வேலையை மட்டும் முதல்ல முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நேரம் இருந்தால் வெளியில் போ அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சமயம் தன்னுடைய ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டு இருந்த ஸ்ருதியும், என்ன மீனா பூ கொடுக்க கிளம்பிட்டீங்களா அப்படின்னு கேட்க, இல்லை அத்தை வெளியில் போக வேண்டான்னு சொல்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் வீட்டு வேலையை செய்யணும்னு சொல்கிறாங்களே தவிர்த்து கிடைச்ச டெக்கரேஷன் ஆர்டரும் விஜய் அத்தையால் கிடைக்காம போயிருமோன்னு பயமாக இருக்குது அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. மீனா கண் கலங்கி நிற்கிறத பார்த்துட்டு ஸ்ருதி விஜயா கிட்ட சொல்கிறாங்க, ஆமாம் மீனாவை எதுக்கு இங்கே வீட்டு வேலையை மட்டும் பார்க்க வைக்கிறீங்க? வெளியில் வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொன்னீங்களாமே அப்படின்னு சொல்ல, ஏன் ஸ்ருதி இது உனக்கு தேவையா? மீனா கிட்ட நான் சொல்கிறேன்னா நான் மாமியாருன்ற உரிமையில் பேசிகிட்டு இருக்கேன். நீ எதுக்கு மீனாக்கு சப்போர்ட் பண்ணி என்கிட்ட வந்து பேசுகிறேன்னு கேட்க, மீனாக்கு சப்போர்ட் பண்ண நான் இருக்கேன்னு உங்களுக்கு தெரியணும்ல, அதனால தான். நேற்று என்னடானா நீ வேலைக்கு போக வேண்டான்னு என்கிட்ட சொல்கிறீங்க. இன்றைக்கி என்னடானா மீனா வெளியில் பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் எடுத்து செய்ய போகிறேன்னு சொன்னால் வெளியில் போக வேண்டான்னு சொல்கிறீங்க. ஏன் என்கிட்டையும் மீனா கிட்டேயும் இவ்வளோ கோபமாக நடந்துக்கிற நீங்கள் ரோகிணியை பற்றி மட்டும் யோசிக்காமல் அவங்கள மட்டும் நல்லபடியாக பார்லருக்கு அனுப்பி வைக்கிறீங்களே? அவங்க மூலமாக மாதம் மாதம் பணம் வருது, அதனால தானே? இப்படியே நீங்கள் என்னையும் மீனாவையும் குறை பேசிக்கிட்டே வெளியில் வேலைக்கு அனுப்பலைன்னு வைங்களேன், நான் பேசாமல் ரவியை கூட்டிகிட்டு இந்த வீட்டை விட்டே கிளம்பி போயிடுவேன். இப்படி நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்கணுன்ற அவசியம் எங்களுக்கு இல்லவே இல்லை. எங்கள் இஷ்டத்துக்கு வெளியில் போய் வேலை செய்ய எங்களுக்கு உரிமை இல்லையா? என்னையும் இப்படி தான் பேசுகிறீங்க. மீனாவுக்கும் கொஞ்சம் கூட மதிப்பும் மரியாதையும் தரமாட்டேங்கிறீங்களே. ஏன் மீனா இந்த வீட்டுக்கு வேலை செய்ய வந்தாங்கன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? முத்துவோட மனைவியாக எல்லா உரிமையோடையும் இந்த வீட்டோட மருமகளாக வந்திருக்காங்க. அதை புரிஞ்சுக்காம மீனாவை திட்டுற வேலையெல்லாம் விட்டுட்டு நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்கள். மீனா நீங்கள் வாங்க, டெக்கரேஷன் ஆர்டர் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, நீங்கள் கிளம்புங்க மீனா. வீட்டு வேலையெல்லாம் வீட்டில் இருக்க விஜயாத்தை பார்த்துக்கிட்டோம், நாம் நம்ம வேலையை பார்க்க கிளம்புவோன்னு சொல்கிறாங்க. இதை பார்த்த விஜயாவும், போதும் ஸ்ருதி, உன்னால் மீனா என்னை எதிர்த்து பேசுகிறா, அந்த மீனாவால் நீ என்னை எதிர்த்து பேசிகிட்டு இருக்க. மொத்தத்தில் நீயும் இந்த மீனாவும் நான் சொல்கிற எதையும் கேட்குறதும் இல்லை, எனக்கு மதிப்பும் மரியாதையும் தரதும் இல்லை. அப்புறம் எதுக்கு நான் இந்த வீட்டில் மாமியாராக இருக்கணும் அப்படின்னு கேட்கும்போது, மாமியாராக இருந்தால் நாங்கள் செய்கிற ஒவ்வொரு வேலைக்கும் நீங்கள் எங்களுக்கு உதவி செஞ்சுருக்கணும், இல்லைனா துணையாக இருந்திருக்கணும். உங்களுக்கு எங்களை பார்த்தாலே பிடிக்கல. அப்படி இருக்கும்போது நீங்கள் எங்களை இப்படி தானே பேசுவீங்க? அதான் உங்கள் பேச்சை கேட்கக்கூடாது, உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் தந்தும் எங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு தான் நான் மீனாக்கு சப்போர்ட் பண்ணுறேன். மீனா எந்த தப்பும் செய்யலையே. அவங்கள எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டு இருக்கிறதுக்கு இப்போ தான் அவங்க சமைச்சு வச்ச சாப்பாடை சாப்பிட்டீங்க, அதுக்குள்ளே அடுத்த வேலையை சொல்கிறீங்க. மீனா காலையிலேருந்து எவ்வளோ வேலையை செய்வாங்க இந்த வீட்டில். நானும் ரோகிணியும் உங்கள் மருமக தான், ஆனால் எனக்கும் எந்த வேலையும் சொல்ல மாட்டீங்க, அந்த ரோகிணிக்கும் எந்த வேலையும் சொல்ல மாட்டீங்க. அதனால் நாங்கள் எப்போ வேணாலும் எந்திரிக்கலாம், சாப்பிடலாம், வெளியில் கிளம்பலான்னு இருக்கோம். ஆனால் மீனா அப்படி இல்லை. ஒவ்வொரு நாளும் நமக்கெல்லாம் என்ன வேணும்னு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்கிறாங்க. இங்கே அண்ணாமலை மாமாவை அவ்வளோ நல்லா கவனிச்சுக்கிறாங்க, பொறுப்பாக இருக்காங்க. அவங்களுக்கு உதவி செய்யலைனாலும் பரவாயில்ல, வெளியில் வேலைக்கு போகாதன்னு திட்டாமல் இப்படி அதிகமான வேலை கொடுக்காமையாவது இருக்கலாம்ல. மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன்னு என் மேலேயும் உங்களுக்கு கோவம் வந்தாலும் எனக்கு அதை பற்றிலாம் பயமும் கிடையாது, உங்களை நான் கண்டுக்க போகிறதும் இல்லை. மீனா நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி வேலை செஞ்சுட்டு இருந்த மீனா கிட்ட மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசி விஜயாவை வெளுத்து வாங்கி மீனாவையும் வெளியில் கூட்டிகிட்டு போயிடுறாங்க ஸ்ருதி. இதை பார்க்குற விஜயாவுக்கு அவ்வளோ கோவம் வருது. இந்த ஸ்ருதிக்கு எவ்வளோ திமிரு. அவ என்ன எதிர்த்து பேசுறது பத்தாதுன்னு மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லி என் பேச்சை மீறி மீனாவை வெளியில் வேலைக்கு கூட்டிகிட்டு போயிருக்கா. இதில் மீனாவுக்கு வேற பெரிய ஆர்டர்லாம் கிடச்சிருக்கான். சும்மாவே இந்த மீனாவை கையில் பிடிக்க முடியாது. இதில் அவெல்லாம் கொஞ்சம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டானா அதுக்கப்புறம் இந்த மீனாவும் முத்துவும் என்னை மதிக்கவே மாட்டாங்க. ஸ்ருதி நம்மளை எதிர்த்து பேசாமல் இருக்கணும்னா சீக்கிரமாகவே இந்த மீனா முத்துவை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும். அப்போ தான் நாம் எல்லாரும் நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்னு ஸ்ருதி பேசின பேச்சால் ரொம்பவே கோவத்தில் இருக்கிறாங்க விஜயா. இங்கே முத்து பரசோட வீட்டுக்கு போக இங்கே பரசு இங்கே ப்ரௌன்மணி கிட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருக்கும்போது அவரோட குரலை கேட்டுட்டு இங்கே வந்து முத்துவுக்கு சந்தேகம் வருது. உடனே இங்கே மாப்பிள்ளையோட மாமாவை பார்க்கணும் போலலாம் இருக்குது. ஏன்னா என்னவோ தெரிஞ்ச குரலாக இருக்குது. அவரை பார்த்தா யார் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ உதவி பரசு மாமாவுக்கு செஞ்சுருக்காரு. நம்ம பவானிக்கு வாங்கி தர வேண்டிய எல்லா பொருளையும் அவரே பொறுப்பாக இருந்து வாங்கி தந்திருக்காருன்னா கண்டிப்பாக இங்கே மாப்பிள்ளையோட மாமாவை பார்த்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி இங்கே முத்துவும் பரசுக்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. வீட்டுக்கு வந்த முத்து அண்ணாமலை கிட்ட, அப்பா பரசு மாமாவுக்கு பாதி வேலை இல்லாமல் ஆயிடுச்சுப்பா அப்படின்னு சொல்ல, என்ன சொல்கிற,
கல்யாண ஏற்பாடெல்லாம் பரசு நல்லபடியாக செய்கிறானான்னு கேட்க, அது ஒன்றும் இல்லைப்பா, மாமாவோட வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போ தான் தெரிய வந்தது, பவானிக்கு தேவையான வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையுமே மாப்பிள்ளையோட மாமாவே வாங்கி கொடுத்துட்டாராம்ப்பா. கேட்க அவ்வளோ சந்தோஷமாக இருக்குல்ல. மாப்பிள்ளை வீட்டில் உள்ளவங்க ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க. ஆனால் என்ன, மாப்பிள்ளையோட மாமாவை தான் என்னால் பார்க்கவே முடியல. என்னதான் இருந்தாலும் பவானியோட கல்யாணத்துக்கு மாப்பிள்ளையோட சொந்தக்காரங்க எல்லாரும் வரும்போது கண்டிப்பாக மாப்பிள்ளையோட மாமாவை பார்த்து பவானிக்காக நம்ம நன்றி சொல்லணும்ப்பா அப்படின்னு பேசிட்டு இருக்க, உடனே அண்ணாமலையும், பவானி ஏதோ ஒரு பையனை விரும்புகிறா அப்படின்னு கண் கலங்கிக்கிட்டு பரசு வந்து நிற்கும்போது என் மனசெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது. இந்த கல்யாணத்தை எப்படி நடத்தி வைக்கிறதுன்னு தெரியலன்னு நான் கூட யோசித்தேன். ஆனால் மாப்பிள்ளை வீட்டில் உள்ளவங்க இவ்வளோ நல்லவங்களா இருக்கிறாங்க. மாப்பிள்ளையோட அம்மா அப்பாவை விட மாப்பிள்ளையோட மாமா ரொம்ப நல்லவராக இருக்காரு. அவரை நானும் பார்க்கணுன்னு ஆசைப்படுற முத்து அப்படின்னு பிரவுன்மணியை பற்றி இங்கே முத்துவும் இங்கே அண்ணாமலையும் பேசிக்கிறாங்க. மீனா அந்த டெக்கரேஷன் ஆர்டருக்காக வெளியில் இப்போ கிளம்பி போயிருக்காங்க. அங்கே டெக்கரேஷன் ஆர்டர் மீனாவுக்கே கிடைக்குது. இதன் மூலமாக மீனாவுக்கு 2,00,000 ரூபா பணம் கிடைக்கும்னு தெரிய வருது. ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு வந்த மீனா இதை வீட்டில் உள்ள எல்லார்கிட்டையும் சொல்கிறாங்க. அண்ணாமலை இதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. உடனே முத்துவும், என்ன மீனா சொல்கிற, 2,00,000 ரூபா பணமா அப்படின்னு கேட்க, ஆமாங்க, நமக்கு லாபமாக 50,000 ரூபா கிடைக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இங்கே அண்ணாமலை, எனக்கு தெரியும் மீனா, உனக்கு நிறைய திறமை இருக்குது, நீ பெரிய புத்திசாலின்னு, அதனால தான் உன்னை தேடி வந்து இவ்வளோ பெரிய ஆர்டரை கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல, ஆமாம்மாம்மா, எனக்கு 2,00,000 ரூபாய்க்கு இவ்வளோ பெரிய ஆர்டரை என்ன நம்பி தருவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது விஜயாவுக்கு அவ்வளோ கோவம் வருது. என்னது இது, இந்த மீனா வெளியில் வேலைக்கு போகக்கூடாதுன்னு நினச்சா மீனாவுக்கு தேடி வந்து பெரிய பெரிய ஆர்டரெல்லாம் கொடுக்குறாங்க. இதெல்லாம் செஞ்சால் மீனா மறுபடியும் பெரிய ஆளாயிருவாளே. இவளுக்கு கம்மியான பணம் கிடைக்கும் போதே வீட்டு வேலையை செய்ய மாட்டேன்னு சொல்லி வெளியில் முத்து கூட அவபாடுக்கு கிளம்பி போயிடுறா. இதில் ரோகிணி மாதிரி மீனா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டா நம்ம பேச்சை கேட்க மாட்டா. அதுக்கப்புறம் இந்த வீட்டில் இருக்க முத்து மீனாவை வீட்டை விட்டு வெளியில் அனுப்ப முடியாமல் ஆயிரும். ஏதாவது செய்யணுமே அப்படின்னு யோசிச்ச விஜயாவும் யாருக்கும் தெரியாமல் அவங்க ரூமுக்கு போய் சிந்தாமணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. என்ன சிந்தாமணி, நீங்கள் தான் டெக்கரேஷன் ஆர்டரெல்லாம் எடுத்து செய்யணும்னு ஆசைப்பட்டீங்க. அப்புறம் எப்படி அந்த மீனாவுக்கு பெரிய பெரிய ஆர்டர்லாம் கிடச்சிருக்கு? அதுவும் 2,00,000 ரூபா ஆர்டர் கிடச்சிருக்குன்னா அவள் சும்மாவே தேவையில்லாமல் பேசுவா. இதில் எனக்கு மதிப்பும் மரியாதையும் தரமாட்டா. அந்த ஆர்டர் மீனாக்கு கிடைக்கக்கூடாதுன்னு விஜயா சொல்கிறாங்க. இதை கேட்ட சிந்தாமணி சிரிச்சுக்கிட்டே, நீங்கள் என்ன இப்படி நினைக்கிறீங்க? அந்த ஆர்டர் என் மூலமாக தான் உங்கள் மருமக மீனாவுக்கே கிடச்சிருக்கு. ஆனால் மீனா கண்டிப்பாக அந்த ஆர்டரை செஞ்சு முடிக்க மாட்டா. நீங்கள் கவலைப்படாதீங்க. பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் கிடச்சிருக்கு அப்படின்ற சந்தோஷத்தில் உங்கள் மருமக மீனா இருக்கும்போது அந்த ஆர்டரை செய்ய முடியாமல் மீனை அவமானப்பட்டு நிற்கவும் போகிறா. அதெல்லாம் பார்த்து நான் சந்தோஷப்படுறதுக்காக தான் இந்த பெரிய ஆர்டரை மீனாவுக்கே கொடுக்க சொன்னேன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா என் திட்டம் என்னன்னு கேட்கும்போது விஜயா, அப்படியா, நீங்களே பெரிய திட்டம்லாம் போட்டு இப்படி செஞ்சுருக்கீங்களா? பரவாயில்ல, நான் கூட மீனாவுக்கு பெரிய ஆர்டர் கிடச்சிருக்கு, அதன் மூலமாக அவள் நிறைய சம்பாதிச்சிருவாளோ அப்படின்னு யோசித்தேன். இப்போ தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. நீங்கள் செய்கிறத செய்யுங்க. மீனா இப்போ சந்தோஷமாக இருக்கா. ஆனால் கண்டிப்பாக இந்த டெக்கரேஷன் ஆர்டர் மூலமாக அவளுக்கு லாபம் கிடைக்க போகிறதும் இல்லை, அவள் நினச்ச மாதிரி 2,00,000 ரூபா பணம் கிடைக்க போகிறதும் இல்லை. அவள் இந்த டெக்கரேஷன் ஆர்டரால் அவமானப்பட்டு நிற்கணும். இந்த டெக்கரேஷன் ஆர்டர் மூலமாக அவளுக்கு எந்த ஒரு ஆர்டரும் கிடைக்கக்கூடாது. இனி அவள் வெளியில் வேலைக்கே போகக்கூடாது. இதெல்லாம் நடக்கணும் தான் நானும் ஆசைப்படுறேன் சிந்தாமணின்னு சொல்கிறாங்க. கவலைப்படாதீங்க மேடம், நீங்கள் நினச்சதை நான் செஞ்சு காமிக்கிறேன். உங்களால் தான் உங்கள் மருமகளை ஒன்றும் செய்ய முடியல, ஆனால் என்னால் அந்த மீனாவை என்ன வேணாலும் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க சிந்தாமணி. உடனே விஜயா ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறாங்க. அதான பார்த்தேன், நான் நினச்சதை அந்த சிந்தாமணி ரொம்ப நல்லா செஞ்சு முடிச்சிருவாங்க போல. இந்த மீனா 2,00,000 ரூபா பணம் சம்பாதிச்சா அப்புறம் வீட்டில் உள்ள வேலையெல்லாம் யார் பார்க்குறது? இந்த வீட்டில் என் மருமக ரோகிணி மட்டும்தான் நிறைய சம்பாதிக்கணும். இந்த மீனாலாம் சம்பாதிக்கவே கூடாது, வெளியில் வேலைக்கு போகவே கூடாது. வேலைக்கு போகிற திமிரில் ஸ்ருதியோட மனசையும் மாற்றி 2 பேரும் சேர்ந்து என்னை அவமானப்படுத்துகிறாங்கல்ல. இந்த ஒரு ஆர்டர் போதும், மீனா இனி வெளியில் வேலைக்கே போக மாட்டேன்னு சொல்லி அவளே வீட்டு வேலையை செய்ய ஆரம்பிக்க போகிறா அப்படின்னு சொல்லி மீனா சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு இங்கே விஜயாவும் ஒரு பக்கம் கோபமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்த ஆர்டர் மூலமாக அவமானப்பட போகிறா மீனான்னு நினச்சி சந்தோஷப்படுறாங்க. இங்கே மீனாவும் முத்துவும் அந்த பெரிய ஆர்டர் கிடச்சதால தேவையான பொருளெல்லாம் வாங்கிறதுக்காக கிளம்புறாங்க. அந்த சமயம் அங்கே வந்த ஸ்ருதியும், மீனா எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, உங்கள் திறமையால் இவ்வளோ முன்னேறுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு வாழ்த்து சொல்கிறது மட்டும் இல்லாமல், மீனா உங்களுக்கு ஏதாவது பண உதவி வேணும்னாலும் என்கிட்ட கேட்டு வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்ல, அதுக்குடனே அங்கே வந்த விஜயா மீனா கிட்ட சொல்கிறாங்க, என்ன மீனா, நீ ஏதோ பூவெல்லாம் வாங்கணும்னு சொன்ன, கிளம்பல அப்படின்னு கேட்க,
என்ன எப்பயும் நான் வெளியில் வேலைக்கு போனால் வேண்டான்னு சொல்வீங்க, இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக வெளியில் அனுப்புறதுக்காக இப்படிலாம் பேசுகிறீங்களேன்னும் போது, நீ என்னதான் ஆசைப்பட்டு பெரிய பெரிய டெக்கரேஷன் ஆர்டர்லாம் செஞ்சாலும் அதெல்லாம் நீ நினைக்கிற மாதிரியா நடக்க போகுது. சீக்கிரமாகவே வீட்டு வேலையை நீ செய்ய தான் போகிற, அதை பார்த்து நான் சந்தோஷப்பட தான் போகிறேன். நீ தான் மீனா டெக்கரேஷன் ஆர்டர் மூலமாக முன்னேறலான்னு நினைக்கிற, ஆனால் அது எதுவுமே நடக்க போகிறது இல்லையே அப்படின்னு விஜயா சொல்ல, அதுக்கு ஸ்ருதி சொல்கிறாங்க, ஆன்ட்டி நீங்கள் நினைக்கிறது தான் நடக்காது. மீனாவோட திறமைக்கும் புத்திசாலித்தனத்துக்கும் அவங்க கண்டிப்பாக முன்னேறுவாங்க, சாதிச்சு காட்டுவாங்க. எப்போ பார்த்தாலும் வீட்டு வேலை செய்ய மட்டும்தான் மீனா இருக்கான்னு நீங்கள் நினைக்கிறீங்கல்ல, அது எல்லாத்தையுமே ஒன்றும் இல்லாமல் செஞ்சு இந்த மீனா ஏன் மாடியில் ரூம் கட்டுறது மட்டும் இல்லை, மீனா முத்துவுக்குன்னு தனியாக ஒரு பெரிய வீடே வாங்குவாங்க. அப்போ நீங்கள் பதில் பேசாமல் நிற்பீங்க. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இப்போ கூட மீனாவை அவமானப்படணும்னு நினச்சி தானே இப்படிலாம் பேசுகிறீங்க. இந்த டெக்கரேஷன் ஆர்டர் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய டெக்கரேஷன் ஆர்டரை மீனா எடுத்து செஞ்சு முன்னேறதை பார்த்து நீங்களே பொறாமப்பட போகிறீங்க. மீனா நீங்கள் கிளம்புங்க. விஜயா அத்தைக்கிட்டலாம் பேசுனா அப்புறம் நாம தான் அவமானப்பட்டு நிற்கணும். உங்களுக்கு சப்போர்ட் பண்ண நானும் முத்துவும் இருக்கும்போது யார் என்ன பேசினாலும் கவலைப்படாதீங்க மீனா, நாங்கள் இருக்கோன்னு சொல்லி மீனாவை ரொம்ப சந்தோஷமாக வேலை செய்ய முத்து கூட வெளியில் அனுப்புகிறாங்க ஸ்ருதி. இப்படி ஸ்ருதி மீனாவுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி பேசுகிறதெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே கோவத்தில் இருக்கிறாங்க விஜயா. நான் எப்பயுமே இந்த மீனாவை அவமானப்படுத்தணும்னு நினைக்கும் போதெல்லாம் ஒன்று அந்த முத்து பேசுகிறான், இல்லைனா இந்த ஸ்ருதி அவமானப்படுத்துகிறாளே அப்படின்னு ஸ்ருதி மேலேயும் மீனா மேலேயும் ரொம்பவே கோவத்தில் இருக்கிறாங்க விஜயா.